வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் இப்போ கரண்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதும், இதுல சார்ட் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இங்க மென்ஷன் பண்ணி காட்டுது அப்படிங்கிற விஷயமும், இப்போ கரண்ட்ல வந்து மார்க்கெட் ஒரு 2 நாள் ப்ரீவியஸ் 2 டேஸ் வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால கண்டினியூஸா மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நியூஸ் ஸ்பேஸ்ல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போர் நிறுத்தல பேச்சுவார்த்தைக்கான சூழ்நிலை உருவாகுது அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவா ரியாக்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 22,500 இருந்து 3,500 வரைக்கும் 1000 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்துச்சு. ஆனா இப்ப அது பாசிட்டிவா நடக்குதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிபந்தனைகளை முன் வச்சு பேசுறாங்க. அது எப்படி அந்த அளவுக்கு அது சரியா வரும்னு தெரியல. ஓகே, இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து கீழே மேலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சார்ட்ல நமக்கு என்ன டீட்டெயில் கிடைக்குது, அதுல இருந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான பிளானை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம், ஒரு ட்ரேடிங் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள போறோம், ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ஒரு என்ட்ரி எடுத்து டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது பிளான். என்ட்ரி எடுக்கிறோம், அது ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியில போறோம், இதுதான் நமக்கான பிளான் அப்படின்றப்ப அது எடுக்கிறது வந்து நமக்கு நிஃப்டியிலும் சரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா எந்த இடத்துல என்ட்ரி எடுத்து வெளியில போகும்போது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம ஒன்ஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டு. மூணாவது, மார்க்கெட்ல எல்லா ட்ரேடையுமே நம்ம எடுக்கணும், எல்லா என்ட்ரியுமே எடுக்கணும். எந்தெந்த இடத்துல மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கோ அவ்வளோ பாயிண்ட்ஸையுமே நம்ம ப்ராஃபிட்டா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வச்சுக்கணுங்க. இந்த மூணு விஷயங்களுமே சரியா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஆப்ஷன் பையிங் வந்து குறைந்தபட்சம் நம்ம ப்ராஃபிட்டோட இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை மைண்ட்ல வச்சுட்டு நம்ம நாளைக்கான ட்ரேடை வந்து பிளான் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் 2 டேஸாக வந்து மார்க்கெட் மேலே போச்சு. இப்போ 23,000 கிட்டத்தட்ட 470 வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் வந்து 23,300 க்ளோசிங் இருக்கு. ஓகே, நாளைக்கான டைரக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்ல வந்து நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது பார்க்க வந்து நமக்கு 23,500. ஸோ 23,500 அப்படிங்கிறதும் அடுத்து 23,850 இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா இருந்துச்சு. இப்போ இந்த லெவல்ல வந்து ஒரு ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு, ஜோன் மொமெண்டம். தட் மீன்ஸ் இது வந்து 23,700 டு 23,470. ஸோ கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ், ஒரு 100 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஜோன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி கீழே போறதுக்கான ஸ்ட்ராங் செல்லர்ஸோட அக்யூமுலேஷனா இல்ல மார்க்கெட் அப்சைட் போறதுக்கான அக்யூமுலேஷனா அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு ப்ரீ ஓப்பன்ல தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட இன்டிமேஷன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இப்போ 23,450 அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு பையிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுவும் 850 வரைக்கும். இந்த லெவல்ல கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு கரெக்ஷன் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு கால் என்ட்ரி எடுத்து டார்கெட் வந்து 23,850 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், 350 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம். லோ அப்படிங்கிறது நமக்கு 300 வந்து ஸ்டாப் லாஸாக ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்க ரெட் கலர் ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் அப்படி ஃபார்ம் ஆகி கீழே ப்ரீவியஸ் ஸ்விங் அப்படின்னு இருக்கிற மாதிரி 22,300 வரைக்குமே கரெக்ஷன் வந்துட்டு அப்சைட் பிரேக் மறுபடியும் இங்க சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது நம்ம 23,450 பிரேக் அவுட்ல கால் எடுக்கலாம். இந்த ரெண்டு டைம்ல வந்து நம்ம காலுக்கான என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஒருவேளை நம்ம இந்த ரெண்டுமே இல்லை, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரோட ரெட் கேண்டில ஃபார்ம் ஆகுது, அந்த கேண்டில் வந்து 23,300 பிலோ கீழே போயிட்டு புல் பேக் கொடுத்து அகைன் லவ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நமக்கு 22,900 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன், இந்த ஜோன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிளான் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இந்த சப்போர்ட் லெவல் கூட ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகிடும். ஓகே, 22,900. ஸோ இந்த லெவல் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் கீழே டவுன்ல. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து 650, 450. ஸோ இது 1 by 1 கீழே டவுன்ல போறதுக்கான வாய்ப்புகள் இது பிரேக் அவுட் ஆனால் இருக்கு. அப்படி இல்லை இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போறது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன 23,850 இந்த மேலே டார்கெட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதுல அப்சைட் டவுன் சைட் ரெண்டுக்கான பிளான் வச்சிருக்கோம். அதிகபட்சமான வாய்ப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்ட்ல மார்க்கெட்டோடைய
மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு இப்போ ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. லோயர் லோ போயிட்டு டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிடுது லோவில். ஸோ மறுபடியும் மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆகி லோ பிரேக் அவுட் ஆகும்போது அகைன் லோ வந்து இந்த லோ மேக்ஸிமம் இந்த லோ அல்லது குறைந்தபட்சம் 22,900. ஸோ இது வரைக்கும் இப்படி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ஹை பிரேக் அவுட் ஆகும்போது நான் சொன்ன மாதிரி அப்சைடில் 23,850 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றதுல அதிகபட்சமான வாய்ப்பு கீழே போகிறதுக்கானது தான். ஸோ டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால 23,300 பிலோ நமக்கு புட்டுக்கான பிளான் வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 450. அதே நேரத்தில் ஸ்பாட்ல டார்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 22,900. ஸோ 1:2 அப்படிங்கிற ரேஷியோ சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக ஹிட் ஆகும் செய்யும். எப்படின்னா நம்ம எதிர்பார்த்து இப்போ நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தோமோ அது நடக்கும்போது அந்த டீட்டெயிலை ஃபாலோ பண்ணால் இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நம்ம அந்த மார்க்கெட் கரண்ட்ல நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியல, பேனிக் ஆகிட்டு மறந்துடுறேன் அப்படின்னு இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இன்டிமேட் பண்ணுவோம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட்டில் நம்ம டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பேனிக் இன்னும் சரியாகலை. போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கான நிபந்தனைகளை முன் வச்சிருந்தாலும் அது பெருசாக வந்து வேலைக்கு ஆகலமா தெரியல. ஒன்று. ரெண்டாவது, டார்கெட் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகிட்டு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி போடணும், அப்படிதான் பெட்டராக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் அப் சைட் ஆர் டவுன் சைட் ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது டவுன் சைடுக்காகவும் அதில் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைக்கான கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி கீழே லெவலில் 22,900 வரைக்கும் வர வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் ஓகே, அதே நேரத்தில் ஓவரால் நியூஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரீசன் நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது 23,300 பிரேக் அவுட் டவுன் சைட் அப்படின்றப்ப 22,900 வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 23,000 வரைக்கும் மினிமம் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைக் செலெக்ஷன் நம்மளோட பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷனுக்கான ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 23,400 and 500 ரெண்டில் எது வேணாலும் ஃபாலோ பண்ணலாம், நம்ம கம்ஃபர்டபுளாக பொறுத்து. நம்ம கால் வந்து எடுக்கணும் அப்படின்ற நிலைமை கன்ஃபார்மாக கிடைக்குது, 23,500 பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறது அப்படின்றப்ப நம்ம 23,300 and 400 ரெண்டு ஸ்ட்ரைக்கில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம காலுக்கான என்ட்ரிக்கான ஸ்ட்ரைக் செலெக்ஷனாக பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிக்கான நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்ட்ரி டார்கெட், என்ன மெத்தடு, ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வரைக்கும் பேசியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.